என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம் எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு எனக்கு எப்படியாவது இருக்கிற என் மனசு வருத்தத்தை சொல்லிடணும். டே ஜீவா, எப்படியாவது சொல்லிடு. கண்டிப்பா உன்னால வேணான்னு இதை சொல்ல மாட்டான், ஆனாலும் வேணான்னு சொல்லிடக்கூடாது, பாத்துக்க. அது சரி, நம்ம வர சொன்ன டைமுக்கும் முன்னாடியே வந்துட்டாலே. மேடம் ஐஸ்கிரீமுக்காகவும் சாக்லேட்டுக்காகவும் வந்து நிக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனாலும் நான் இவளுக்காக தானே வந்திருக்கேன். அடி எப்படியாவது என் லவ் ஏத்துக்கோடி, ப்ளீஸ், தயவு செஞ்சு ஏத்துக்கோடி. வா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? நீ என்ன அங்கேயே நிக்கிற? வா. அது சரி, நீயாவே கூப்பிடுறேன்னா உனக்கு தேவையானது இப்ப என்கிட்ட இருக்கு, அதுக்காக என்ன கூப்பிடுற. எவ்வளவு ஒரு சந்தோஷம் உன் முகத்துல. ஒன்னு கரெக்ட் பண்றது ஈஸி தான். ஒரு ஐஸ்கிரீமும் சாக்லேட் வாங்கி கொடுத்து ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். நீ ஜீவா போ போ, சீக்கிரம் கரெக்ட் பண்ற வெளியே பாரு, ஓடு ஓடு. என்னடி வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ற மாதிரி இருக்கே. நான் வர சொன்ன டைமை விட முன்னாடியே வந்துட்டு போலாம். ஆமா ஆமா, நீ சொன்னல எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு, அதான் நான் முன்னாடியே வந்துட்டேன். நான் வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஆமா, நீ இவ்வளவு லேட்டா வர? என்ன கடை ரொம்ப ரஷ்ஷா இருந்ததா? கடைலாம் ஒன்றும் கூட்டமா இல்லடி, அதெல்லாம் எப்பயோ வாங்கிட்டேன். இருந்தாலும் வீட்டுல எல்லாரும் முடிச்சிருப்பாங்கல்ல, அதான் கொஞ்ச நேரம் ஆகட்டுமேனு வெயிட் பண்ணேன். ஆனா நீ எனக்கு முன்னாடியே வந்துட்டியே. ஆமா, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் உனக்காக தான். நீ எப்ப வருவேன்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அது சரி, எனக்காக வெயிட் பண்றியா இல்ல ஐஸ்கிரீமுக்காக வெயிட் பண்றியாடி? ரெண்டுத்துக்குமே தான். நீ வந்ததுன்னா ஐஸ்கிரீம் வரும், நீ வராம எப்படி ஐஸ்கிரீம் வரும்? அதனால தான் உனக்காக வெயிட் பண்றேன், ஐஸ்கிரீமுக்காக வெயிட் பண்றேன். சரி சரி, நீ என்ன பேசிக்கிட்டே இருக்க? ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிடும்ல, குடு. குடுக்குறேன். ஐஸ்கிரீம் குடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன பேசணும்? நீ எது பேசுறதாலும் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு பேசு, இல்லனா அது மெல்ட் ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகாது, மெல்ட் ஆகாத இடத்துல தான் வச்சிருக்கேன். ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகாது, ஆனா என் ஹார்ட் தான் மெல்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு நீ தான் சொல்யூஷன் தரணும். சொல்யூஷன் கொடுக்குறியாடி? அண்ணா, டேய் அண்ணா, நானும் இங்க தான் இருக்கேன். என்ன வந்ததுன்னு என்ன பார்க்கவே இல்ல? யாழ்னிக்கிட்டே இருக்கேன். யாழ்னி உனக்கு கரெக்ட் தெரியலடா, யாழ்னிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கேன். நீ நீ எப்போ வந்த ஷாலு? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நாங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ வருவல்ல, அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ தான் அவளை கூட்டிட்டு வந்தியாடி? ஆமா, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத சொன்னல, உன்னை ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்க சொன்னனே. நீ எதுக்கு நினைச்ச? ஓ, நான் மட்டுமே ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன்னு நினைச்சியா? இல்ல இல்ல, இதோ இவளுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, அதான் உன்னை வாங்கிட்டு வர சொன்னேன். நீ இவளுக்கு கொடுக்கறதுக்கு நான் சேர்த்து காசு கொடுத்துறேன், சரியா? ஐயோ கடவுளே, உன்ன ஏண்டி, நான் உன்கிட்ட தனியா தானே பேசணும்னு சொன்னேன். ஏண்டி எதுக்கு இந்த மாதிரி பண்ற? என்ன எதுக்கு இப்படி பேசுற? நீ ஐஸ்கிரீம் வாங்கி வரேன்னு சொன்னல, அதான் நான் எப்படி ஷாலுவை விட்டுட்டு சாப்பிடுவேன்? துளசியை கூட கூப்பிட்டு வந்திருப்பேன். சரி, ஆனா துளசி அத்தை கூட போயிட்டால. இப்ப நான் போய் துளசியை கூப்பிட்டா அத்தை திட்டு வாங்கினதான் நான் துளசியை கூப்பிடல, அதனால ஷாலுவை மட்டும் கூட்டிட்டு வந்தேன். ஷாலுவை மட்டும் எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்? போ, கீழே போய் அத்தை, அம்மா, நம்ம தியா குட்டி, அப்புறம் முத்தண்ணன் எல்லாரும் இருப்பாங்கல்ல, எல்லாரையும் கூட்டிட்டு வா போ. அப்புறம் உங்க அண்ணன் கதிரு, அவனையும் விட்டுறாது, அவனையும் சேர்த்து கூட்டிட்டு வா போ. என்ன நீ ரெண்டு ஐஸ்கிரீம் தானே வாங்கி வரேன்னு சொன்ன? இவங்க எல்லாரையும் கூப்பிட்டா ஐஸ்கிரீம் பத்தாது இல்ல, அதான் ஷாலுவை மட்டும் கூட்டிட்டு வந்தேன். நீ நிறைய வாங்கிட்டு வந்திருக்கியா சொல்லு, நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ஐயோ கடவுளே, உன்னை எப்படி வச்சு நான் சமாளிக்க போறேன்? ஒன்னும் புரியலையே. சரி, என்ன பண்ண, எனக்கு பிடிச்சிருச்சு, வச்சு சமாளிச்சுதானே ஆகணும். ஏதாவது சமாளிப்போம் இரு. நீ இங்க பாருடி, நான் உன்கிட்ட தனியா பேசணும். ஷாலுவை கீழே போ சொல்லு. ஷாலுவை கீழே போ சொல்லணுமா? எதுக்கு? நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி இங்க தனியா இருக்க முடியும்? நான் தனியாலாம் இருக்க முடியாது. ஏய், இங்க பாருடி, நீ எங்க தனியா இருக்க? நான் தான் கூட இருக்கேன்ல. இங்க பாரு, நான் உன்கிட்ட தனியா பேசணும். ஷாலுவை கீழே போக சொல்லு. சொல்லுடி.
நீ எதுக்கு என்கிட்ட தனியா பேசணும்? ஐஸ்கிரீம் தானே கொடுக்க வந்தேன். ஐஸ்கிரீமையும் சாக்லேட்டையும் கொடுத்துட்டு நீ போ. நானும் ஷாலுவும் சாப்பிட்டுட்டு கீழே போறோம். நீ போ. அடி இங்க பாரு, ஐஸ்கிரீம் சாக்லேட்டை மட்டும் கொடுக்க வரல, நான் வேற ஒன்றும் கொடுக்க வந்திருக்கேன். இங்க பாரு, ஷாலுவை கீழே போக சொல்லு. நீ மட்டும் ஷாலுவை கீழே போக சொல்லல, எங்கெங்கெல்லாம் மச்சம் இருந்ததோ அதை நான் ஒன்னா சொல்ல வேண்டியது வரும். எப்படி வசதி? என்ன என்ன இப்ப நீ என்ன சொல்ற? நீ சொன்னல பிளாக்மெயில், அதான் இப்ப அதை தான் நான் பண்றேன். நீ மட்டும் இப்ப ஷாலுவை கீழே போக சொல்லல, நான் என்னென்ன பார்த்தேனோ ஒன்னா சொல்ல வேண்டியது வரும். 2-3 இடத்துல மச்சத்தை பார்த்தேன், அதையும் சொல்ல வேண்டியது வரும். எப்படி வசதி? ஷாலுவை கீழே போக சொல்றியா இல்ல நான் ஒன்னா சொல்லவா? என்னடி திருன்னு முடிக்கிறேன்? அவளை போக சொல்றியா இல்ல நான் ஒன்னா சொல்லவா? சரி, நீ போக சொல்ல மாட்ட, முதல்ல கழுத்துக்கு கீழே. இல்ல 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 நீ எதுவும் சொல்லாத. வெயிட் பண்ணு. அவளை கீழே தானே போக சொல்லணும். நான் சொல்றேன் சரியா? நீ எதுவும் சொல்லி வைக்காத. அமைதியா இரு. வாயை மட்டும் மூடிக்கிட்டு இரு. நான் அவளை எப்படியாவது கீழே அனுப்பிடுறேன். அப்படி வடி வலிக்கு. அவளை போக சொல்லு, சீக்கிரம் சொல்லுடி. சரி சொல்றேன். எதுவும் சொல்லிடாத சரியா? நான் எதுவும் சொல்லல, அவளை கீழே போக சொல்லு. சொல்லுடி ஷாலு. சொல்லுடி. ஆமா, என்ன ரெண்டு பேரும் என்ன நிக்க வச்சிட்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? டேய் அண்ணா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? கூடு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அது ஷாலு, அதுதான் உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். உங்க அண்ணன் ஏதோ வாங்கிட்டு வரலையா? அது ஒரு ஃப்ராடு. எதுவுமே வாங்கிட்டு வராம வந்திருக்கு பாரு. வேஸ்ட் ஃபெலோ. ஓய் என்னடி? கொஞ்சம் அமைதியா இரு. அப்பதானே அவ கீழே போவா. இப்படி சொன்னதா போவா. அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ கீழே போனதும் நான் கேட்கறத கொடுக்கணும், இல்லன்னு வச்சுக்கியா. என்ன கேப்ப? சரி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் அவளை அனுப்பி விட பாக்குறேன். உன்னை எதுவும் சொல்லல, போதுமா? சரி சரி சரி, சீக்கிரம் அவளை அனுப்புடி. ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன்டி, அனுப்பி விடு. ஷாலு, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலையாண்டி உங்க அண்ணன்? ஷாப் ரொம்ப ரஷ்ஷா இருந்ததா, அதனால ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலையா? நீ கீழே போடி. நம்ம நாளைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சரியா? நான் அன்னைக்கிட்ட பைசா கேட்கறேன், அப்ப அண்ணன் கொடுப்பாங்கல்ல, அப்ப நம்ம நாளைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சரியாடி? இல்லையே, ஏதோ நம்புற மாதிரி இல்லையே. எங்க அண்ணா அப்படிலாம் செய்ய மாட்டானே. டேய் அண்ணா, நீ வாங்கி தரேன்னு சொன்னா கண்டிப்பா வாங்கி தருவியே. இப்ப என்ன? அது வந்து ஷாலு, ஏதாவது சொல்லி சமாளிடி. அவளை கீழே அனுப்ப பாருடி. ஷாலு, அதான் சொல்றேன்ல, ஷாப் ரொம்ப ரஷ்ஷா இருந்ததா, அதான் இவர் வாங்கிட்டு வரலையாமா. நீ கீழே போய் நம்ம அப்புறமா சாப்பிடலாம் இன்னொரு நாள். நீ கீழே போ. என்னமோ சரியில்லை. ஆமா, என்ன திடீர்னு எங்க அண்ணனுக்கு நீ மரியாதைலாம் பலமா கொடுக்குற? அவரு இவருன்னெல்லாம் சொல்ற, என்ன விஷயம்? என்னன்னா என்ன ஓடுது ரெண்டு பேருக்குள்ளயும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஷாலு, நீ கீழே போ. நைட் டைம் ஆயிடுச்சு, எதுக்கு இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நீ கீழே போ. சரி சரி, வாடி ஆளு, நம்ம போவோம். அதான் அண்ணன் வாங்கிட்டு வரல. அண்ணா நாளைக்கு கண்டிப்பா வாங்கிட்டு வந்துரு சரியா? யாழ் நீ கீழே போலாமா? அது வந்து ஷாலு, நீ கீழே போய் நான் பின்னாடியே வரேன். நீ முன்னாடி போ, நான் வரேன். நீ போ ஷாலு. ஏய், அதான் அண்ணன் சாக்லேட் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலையே. இங்க நீ என்ன பண்ண போற? வா, நம்ம ரெண்டு பேர் போவோம். வா போலாம். ஷாலு, அவதான் சொல்றால, நீ கீழே போ, அவ வருவா, போ. எதுவும் சரியில்லையே. என்ன டேய் அண்ணா, நீயும் என்ன போப்போன்னு விரட்டுற, யாழும் என்ன போப்போன்னு விரட்டுற. சம்திங் ராங்கா இருக்கே. என்னடா அண்ணா? ஏ வாளு, நீ கீழே போனா போ, அவ வருவா. நீ கீழே போ ஷாலு. அண்ணனை புரிஞ்சுக்க ஷாலுமா, போமா. புரியுது புரியுது. சரிடா அண்ணா, நான் கீழே போறேன். யாழ்னிமா, நான் கீழே போறேன். உங்களுக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு பொறுமையாவே கீழே வாங்க. அத்தை எதனா கேட்டாலும் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் சரியா? ரொம்ப சந்தோஷம் ஷாலுமா, நீ கொஞ்சம் இறங்குனா செல்லாம். கிளம்புமா. கிளம்புறேன். யாழுமா, பாய். ஷாலினி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சரியா? நீ எதுவும் தப்பாலாம் நினைக்காத, நான் உடனே வந்துருவேன் சரியா? அச்சிச்சோ, பரவாயில்ல, நீ லேட்டாவே வரலாம் யாழு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். எங்க அண்ணனுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்காமா, அதெல்லாம் நீ கொஞ்சம் கிளியர் பண்ணு. கிளியர் பண்ணிட்டு பொறுமையாவே கீழே வாங்க. நான் போறேன். பாய். ஓய், இங்க பாருடி. போ, ஒன்றும் வேணாம். நீ அப்படியே பேசு. என்னமோ பேசணும்னு சொன்னல, அப்படியே பேசு. எனக்கு உன்னை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. இப்ப பாரு, ஷாலினி கூட நம்மள ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு போறா. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? ஆமா, எதுக்கு இப்ப என்ன பார்க்க உனக்கு ஒரு மாதிரி இருக்கு? இவ்வளவு நேரம் என்ன பார்த்து பேசிட்டு தானே இருந்தேன். ஆமா, அப்ப நீ கரெக்டா இருந்த, ஒழுங்கா இருந்த. இப்ப நீ என்னென்னமோ பேசுற. நான் இதை சொல்லிடுவேன், அதை சொல்லிடுவேன், இதை பார்த்ததை சொல்லுவேன், அதை பார்த்ததை சொல்லுவேன்னு என்ன நீ பிளாக்மெயில் பண்றல? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன்னை பார்க்க ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. சரி சரி, நீ என்ன பார்க்க வேணாம், நான் உன்கிட்ட பேசணும். பேசுறதுக்காக தான்
இந்த டைமுக்கு வந்தேன், உன்னை வர சொன்னேன். நான் பேசிடுறேன், அப்புறம் உன் சைடு உள்ளது நீ சொல்லு, சரியா? என்ன என்ன பேசணுமோ நீ சீக்கிரமா பேசிட்டு நீ போ. ஷாலினி வேற நம்ம ரெண்டு பேரையும் என்னமோ வச்சு தப்பா நினைச்சிட்டா போல. சரிடி, அவ என்ன தப்பா நினைச்சிருப்பா சொல்லுடி. அவ நம்மள என்ன தப்பா நினைச்சிருப்பா நீ நினைக்கிற? அவ என்ன நினைச்சிருப்பானா? நம்ம ரெண்டு பேரும் அது பண்றோமோன்னு நினைச்சிட்டானா? அதுனா எதுடி? அதுதான் ஏன் உனக்கு தெரியாதா? தெரியலடி, எது அதுனா எதுடி? நீ எனக்கு தெளிவா சொல்லு. எனக்கு அதுனா என்னன்னு புரியலடி, சொல்லுடி. நீ என்ன இவ்வளவு மக்கா இருக்க? உனக்கு அதெல்லாம் என்ன தெரியாதா? அதுனா அதான் தெரியலன்னு சொல்றேன்ல, சொல்லுடி. அதுனா என்னது? அது இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனும் தனியா இருந்தாங்கனாலே அவங்க ரெண்டு பேரும் அது பண்றாங்களான்னு கேட்பாங்கல்ல, அதான் அது. அதுதான் லவ்னு சொல்லேன்டி. ஏன் அந்த வார்த்தையை கூட உன் வாயில இருந்து வராதாடி? நீ அதையாவது சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறேன், சொல்ல மாட்டேங்கிறாளே. அதான் அதுனா என்னது எனக்கு தெரியலடி, சொல்லு. அது என்னன்றது சொல்லு. அதுக்கு எதனா பேர் இருக்கும்ல, அந்த பேர் என்ன சொல்லு. ஐயோ மறமண்ட நீ என்ன எப்படி காலேஜ் முடிச்சு வேலைக்கெல்லாம் போறேன்? உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நீ வந்து என்ன திட்ட லூசு பைத்தியம் பிசாசன்னு. நீதான் மென்டல் மக்கு டியூப்லைட் எல்லாமே நீதான்டா. சரிடி, நான் டியூப்லைட்டு மக்கு மென்ட்லி எல்லாமே ரைட்டு. அது என்னன்னு நீதான் சொல்ல. நீதான் ரொம்ப புத்திசாலியாச்சு. அது என்னன்னு நீயே சொல்லிடு. அது ஒண்ணும் இல்ல, அது வந்து லவ். புரியல, கேட்கல. என்னதுடி? அதான் லவ். ஓ, அப்ப ஷாலினி நம்மள. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோமோ நினைச்சிட்டா போல இருக்கு. அதான் அவன் அப்படி ஒரு மாதிரி பேசிட்டு போயிருக்கா. அப்ப அவ கரெக்டா தான் நினைச்சிருக்கான். என்ன சொல்ற நீ? இல்ல, நான் உன்னோட மாமா தானே, நீ எனக்கு முறை தானே. நம்ம ரெண்டு பேரும் அது பண்றதுல தப்பு இல்லடி. விழி தந்தி அடிக்குது, என்ன நடக்குது தெரியல. இருதயம் குமி அடிக்குது, சொல்லி முடிக்கவும் முடியல. ராவாகி விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்ததே. இரவு பகலாகி இதயம் பிரியாகி பறந்ததே. என்னடி, நான் சொன்னது சரிதானே? அப்படிலாம் இல்ல, வேணாம். இதெல்லாம் சூர்யானாக்கு தெரிஞ்சா சூர்யானா ரொம்ப கோவப்படுவாங்க. நீ என்ன விடு, நான் போறேன். அப்போ சூர்யா மச்சானுக்கு ஓகேனா உனக்கும் சம்மதமாடி? நீ என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல நீ இப்படி எல்லாம் பேசாத. நீ எப்பவும் போல என்கிட்ட சண்டையே போட்டுட்டு நீ என்கிட்ட சண்டை போடு, அதுதான் நல்லா இருக்கு. இது வேண்டாம். எனக்கு இந்த மாதிரி பார்க்க எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. வேணாம், நீ என்ன விடு, நான் போறேன். இங்க பாருடி, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. உன்னை திட்டணும், உன்னை மிரட்டணும், ஏன் உன்னை பார்த்தாலே விருப்பம் வரும். ஆனா எப்போ உன்னை தாவணியில பார்த்தேனோ அப்பல இருந்து என் மனசு கிட்ட இல்லை. என்னமோ தெரியல, உன்னையே சுத்தி சுத்தி வருது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்றுக்கு வேற நான் உன்னை அப்படி பார்த்துட்டேன்னா அதுல இருந்து நானாவே இல்லடி. இப்போவும் உன்னை எதாண்டி சுத்தி சுத்தி இருக்கு. இங்க பாரு, இதுக்கு பேர் என்னன்னு நான் சொல்றதை விட உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டேன்னா சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லு. கண்டிப்பா சூர்யா மச்சானுக்கு என்ன பிடிக்கும். நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு சூர்யா மச்சான் தடை சொல்ல மாட்டாரு. நீ தான் சொல்லணும் உன் மனசுல என்ன இருக்குன்னு. என் மனசுல என்ன இருக்குன்றது உன்கிட்ட இன்டெரக்டா சொல்லிட்டேன். உனக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போறேன், நான் கீழே போறேன். கையெடு, விடு. எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. நீ என்னென்னமோ மாதிரி பேசுற, எனக்கு உன்னை பார்த்தாலே இப்ப பயமா இருக்கு. நீ என்ன விடு, நான் போறேன். உன் உதடுதான் என்னை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லுது. ஆனா உன் கண்ணு என்ன வேற மாதிரி பார்க்குதுன்னு எனக்கு தெரியும். உன் மனசுக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா சொல்ல மாட்டேன். சீக்கிரம் சொல்லிடு, சரியா? நீ என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு நானும் சொல்லிட வேண்டி. போ, நீ மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நீ போ, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும், போய் எடுத்துக்க. போ. நான் போறேன். அதான் போன சொல்லிட்டேனே, போ. இல்ல, என் இடுப்புல நீ கை வச்சிருக்க. கை எடுத்தாதான் போக முடியும். கையெடு. சரி, எடுக்கிறேன். எடுக்கணுமா? ஆமா, யாராவது வந்துருவாங்க. விடு, நான் போறேன். என்ன சொன்னேப்ப?
ம் சொல்கிறேன். ஆனால் இப்போ இல்லை, உங்களுடைய சீக்கிரத்தில் சொல்கிறேன். உன் மனசுக்குள்ளேயே நான் வந்துட்டதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்லுவேன். சரி நீ போ. ரொம்ப நேரம் ஒன்று படிச்சு வச்சுட்டேன். சாரி, நீ போ. நீ சிரிக்கிற தங்கத்தேரு போ தேவை என்ன கேடு மானாச்சு பார்க்கும் போது சூட்டனே ஏத்துற சாயத்தை கண்ணுல வச்சு ஆளு மேல ஊத்துற நான் போறேன். ம் போ. இங்கே பாரு, இனிமேல் என்னை பார்த்து பயப்படாத. நான் உன்னை பார்க்க மாட்டேன் இனிமேல், சரியா? உன்கிட்ட பேசவும் வரமாட்டேன். நீயா எப்போ உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு உனக்கு தோணுதோ அப்போ நீயா வந்து பேசு. அப்போ பேசுகிறேன். ஏன்னா உனக்கு தான் என்னை பார்த்தாலே பயமாக இருக்குல்ல, அதனால நான் பார்க்கவும் வரமாட்டேன், உன்கிட்ட பேசவும் வரமாட்டேன். உனக்கா பிடிச்சா வந்து பேசு, சரியா? போ. என்ன காமாட்சி, காஃபிலாம் போட்டுட்டியா? டிஃபன்லாம் முடிஞ்சுதா? காஃபிலாம் போட்டாச்சுமா. ஆனா இன்னும் டிஃபன் வேலை ஒன்றும் ஆகல. மணி இப்பதானே 6 ஆகுது. இனிமேதான். இன்னும் துளசி வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் டிஃபன் வேலையை ஆரம்பிப்போம். ஏமா, உங்களுக்கு டிஃபன் வேணுமா? எதனா செஞ்சு கொடுக்கட்டுமா? இல்ல டிஃபன்லாம் வேண்டாம், சும்மா கேட்டேன் வேலைலாம் முடிஞ்சுச்சான்ட்டு. ஆமா, ஏன் இன்னும் துளசி வரல? எப்போ சீக்கிரம் தானே வந்துருவா? ஆமாம்மா, 5:30க்கெல்லாம் வந்துருவான். ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. ஒருவேளை தூங்கிட்டாலும் என்னமோ நினைக்கிறேன். வந்துருவாம்மா, எப்படியா இருந்தாலும் வந்துருவா. நான் அதுக்குள்ள வேலையெல்லாம் பாத்துறேம்மா. சரி அவ வராததும் ஒரு வகையில நல்லதுதான். சரி காஃபி போட்டு வச்சிருக்கேன்ல, காஃபி எடு. அதோ இருங்கம்மா, இந்த இப்போவே கப்பில் ஊற்றி கொடுக்குறேன், குடிங்கம்மா. இல்ல எனக்கு இல்ல. சூர்யா காஃபி கொடுத்துட்டியா? இல்லம்மா, சூர்யா தம்பிக்கு எப்பவுமே துளசி தான் எடுத்துட்டு போய் கொடுப்பா. துளசியை திரும்பி கொடுத்தாதான் சூர்யா தம்பி குடிப்பாங்க. நம்ம யாராவது கொண்டு போனா சூர்யா தம்பி கோவப்படுவாங்கம்மா. இது என்ன புது கதையா இருக்கு? துளசி வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. துளசி வரதுக்கு முன்னாடி யார் சூர்யாவுக்கு காஃபி கொடுத்துட்டு இருந்தது? அது வந்து நான் கொடுப்பேம்மா, இல்லைன்னா அம்மா பர்வதம்மா கொடுப்பாங்கம்மா. சரி சூர்யாவுக்கு காஃபி ஊற்றி கொடுக்கணும். அது வந்துமா. ஷாலினி வந்தியா? சரிம்மா. சொல்லுங்கம்மா, என்னம்மா கூப்பிட்டீங்க? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? சூர்யாவுக்கு இன்னும் காஃபி கொடுக்கலையா பாரு. இரு, காமாட்சி காஃபி ஊற்றி தருவா, கொண்டு போய் சூர்யா கொடு. ஐயோ அம்மா, என்ன இன்னும் திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கேன்? கப்பில் காஃபி ஊற்றி ஷாலினி கிட்ட கொடு. ஷாலினி கொண்டு போய் சூர்யா கொடுப்பா. கொடு. அதுக்கு இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல துளசி வந்துருவா. துளசி கொண்டு போய் கொடுத்தாதான் சூர்யா தம்பி குடிப்பாங்க. இல்லைன்னா சூர்யா தம்பிக்கு ரொம்ப கோவப்படுவாங்கம்மா. நான் தான் கேட்டேன்ல, துளசி வரதுக்கு முன்னாடி யார் கொடுத்தது? நீயும் அண்ணியும் தானே கொடுத்தீங்க? ஆமாம்மா, நானும் கொடுத்துருக்கேன், அம்மாவும் கொடுத்துருக்காங்கம்மா. அப்புறம் என்ன, ஒரு வேலைக்காரி நீயே கொடுக்கும்போது என் பொண்ணு எடுத்துமே கொடுத்தா சூர்யா அவனும் கோவப்பட மாட்டான். அவகிட்ட காஃபி ஊற்றி கொடு. அம்மா. என்ன ஷாலினி, என்ன? அம்மா, அந்த அக்கா தான் சொல்றாங்கல்ல, நான் காஃபி கொண்டு போனா சூர்யா மாமா கோவப்படுவாங்கம்மா. இருக்கட்டும் விடுங்க, துளசி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட போறா, அவ கொடுக்க போறா. இதுல என்னவா இருக்கு? கிறுக்குச்சி, ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாத. ஏமா? ஆமா, உனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கா இல்லையா? சூர்யா மாமா பிடிக்குமா? ஏமா கேக்குற? பிடிக்கும்னா சாதாரணமா பிடிக்குமான்னு கேட்கல. உன் மனசுல சூர்யா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்காத. உன் மனசுல சூர்யா இருக்கான், கரெக்டா இல்லையா? அம்மா, அது என்ன எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறியா? அதான் உன் புக்குக்குள்ள சூர்யா போட்டோ வச்சு டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், அதுலயே எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா, நீ எப்பமா அதை பார்த்த? நம்ம இந்த கல்யாணத்துக்கு வரதுக்காக வீட்டுல கிளம்பிட்டு இருந்தோம் பாரு. அப்ப நீ குளிக்க போகும்போது உன் புக்ல இருந்து சூர்யா போட்டோ விழுந்ததை நான் பார்த்துட்டேன். அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசுல சூர்யா இருக்கிறான்னுட்டு. இது ஏண்டி என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்பவே அண்ணா அண்ணிக்கிட்ட பேசியிருப்பேன்ல. எவ்வளோ ஒருத்தி இங்க வந்து வாழ்றதுக்கு நீ இங்க வந்து வாழ்றதுல எங்க அண்ணா அண்ணி என்ன சொல்ல போறாங்க? எதுவும் சொல்ல போறது கிடையாதுல்ல. என்னமோ விடு, நல்ல வேலையை இந்த கல்யாணம் நின்றுடுச்சு. இங்க பாரு, இந்த கல்யாணம் நின்னது உனக்காக தான் நான் நினைக்கிறேன். இதை பயன்படுத்திக்க. போய் சூர்யா கிட்ட பேசி பழக பாரு. அப்பதான் சூர்யா மனசு உன் பக்கம் திரும்பும். உன் பக்கம் திரும்பினாதான் கூடிய சீக்கிரம் உனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். புரியுதா? உன் மனசுல சூர்யா இருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சும்மானா நேரத்தை கடத்திட்டு இருக்காது. போ, போய் சூர்யா மனசுல இடம் பிடிக்க பாரு. போ. இல்லம்மா, அதுக்கு இல்ல, நான் தான் மாமாவை நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா மாமா மனசுல நான் இருக்கேன்னு தெரியலம்மா. இங்க பாரு, சூர்யா மனசுல எவளும் கிடையாது. அந்த ஜெனி அவனை ஒன்றும் அவன் லவெல்லாம் பண்ணல. அவ திருட்டுத்தனமா ஏதோ பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருந்திருக்கா. இது எல்லாத்தையும் அண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால இப்ப வரைக்கும் சூர்யா மனசுல எவளும் கிடையாது. நீ போய் தாராளமா சூர்யா கிட்ட பேசி பழகலாம். போய் பேசி பழகிற வழியை பாரு. இங்க இருந்து நம்ம போறது போது உன்னை நான் இந்த வீட்டு மருமகளை ஆக்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு நான் போகணும்னு முடிவா இருக்கேன். அதுக்கு இல்லம்மா. இங்க பாரு ஷாலு, நீ அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காத. அண்ணனும் அண்ணியும் உன்னை கதிருக்கு கல்யாணம் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உன்னை கதிருக்கு கொடுக்க இஷ்டமே கிடையாது. கதிருக்கு இந்த வீட்டில் என்ன மதிப்பு இருக்கு? எந்த மதிப்பும் கிடையாது. ஆனா சூர்யாவுக்கு பார்த்தல, சூர்யானால இந்த வீடே அமைதியாகுது, அதிர்ந்து போகுது. சூர்யானா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் அதனாலதான் சூர்யா மாமாவை ரொம்ப பிடிச்சதுமா. எனக்கு சூர்யா மாமாவை ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் என்ன, உன் மனசு முழுக்க சூர்யா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல. நீயும் அவன் மனசுல இடம் பிடி. போய் எப்படியாவது சூர்யா கிட்ட பேச பழக பாரு. இப்படியே அவனை விட்டு ஒதுங்கி இருந்தினா அவன் மனசுல எப்படி இடம் பிடிப்ப? இதுதான் நல்ல சமயம். இனிமே ஜெனிக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இதை பயன்படுத்திக்க. நீ போய் சூர்யா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கான வழியை பாரு. இனிமே அந்த துளசி காஃபி கொடுக்கலாம் போகக்கூடாது.
நீ தான் சூர்யா ரூமுக்கு போகணும். நான் பார்க்குற நேரமெல்லாம் துளசி தான் அவன் ரூமில் இருக்கானே. ஓ, இனிமே நீ தான் இருக்கணும். போடி. அம்மா இதெல்லாம் நடக்குமாம்மா? சூர்யா மாமாக்கு என்ன பிடிக்குமா? சூர்யா மாமா என்னை ஏத்துப்பாரா? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இங்கே பாரு, முதல்ல இந்த சுடிதார் கிடிதாரெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா பாவாடை தாவணியை கட்டிக்கிட்டு ஓ, பார்த்தல அந்த துளசி எப்போ பாரு சூர்யா மாமா அவனையும் சுற்றி சுற்றி வரா. இங்கே பாரு, அவனோட பார்வை அவள் பக்கம் போகக்கூடாது. அப்படியே போனாலும் அண்ணி ஒன்றும் அவளை ஒன்றும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவள் ஒன்றும் இல்லாதப்பட்டவ. இங்கே பாரு, நம்ம இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆகணும். உன்னையும் சரி ஜீவாவும் சரி இந்த வீட்டுக்கு நம்ம மருமகளாகவும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்து சூதானமாக நடந்துக்க. சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். எனக்கும் சூர்யா மாமானா ரொம்ப இஷ்டம்மா. அவர் எனக்கு கனவுல வரணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. எனக்கு அவர் வேணும்மா. இப்பதான் நீ கேட்க ஆரம்பிச்சிருக்க. இனிமே எல்லாமே சரியா வரும். நான் சொல்றத இனிமே ஒண்ணு செய், புரியுதா? இப்ப முதல்ல இந்த காஃபியை கொண்டு போய் கொடு, புரியுதா? சரிங்கம்மா. காஃபியை கொடுத்துட்டு உடனே வந்துடாத. சூர்யா கிட்ட நின்று பேசு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயே இருக்க பாரு. டைம் எடுத்துக்க. அங்கேயே போயிட்டு காஃபி கொடுக்குற சாக்கில், டிஃபன் சாப்பிட கூப்பிட்ற சாக்கில், சூர்யா கிட்ட ஏதாவது பேசுற சாக்கில் அப்பப்போ சூர்யா ரூமுக்கு போயிட்டு வர இரு, புரியுதா? சரிங்கம்மா. மச்சி, காஃபி எடுத்து ஷாலினி கிட்ட கொடு. ஷாலினி எடுத்து போய் சூர்யா கிட்ட கொடுப்பா. கொடு. அது காஃபியை கொடுன்னு சொன்னேன். இங்க பாரு, நீ யோசிச்சுட்டுலாம் இருக்காத. இந்த வீட்டில் வேலைக்கு இருக்கணுமா இருக்க வேண்டாவா? இருக்கணும்னு நினைச்சினா காஃபி எடுத்து என் பொண்ணு கையில் கொடு. கொடுக்குறேம்மா. இதோ இப்போ ஊற்றி கொடுக்குறேம்மா. துளசி என்ன பண்றான்னு தெரியலையே. எப்படியும் மாமா இங்க வரதுக்கு அலோ பண்ண மாட்டாரு. அவ இன்னொரு வீட்டுல இருக்காளா இல்ல? சரி கேடி, நானே வந்து உன்னை பாக்குறேன். துளசி வந்துட்ட போல இருக்கு. எப்படி மாமா விட்டுட்டாரா? இல்லையே, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. வாடி உள்ளவா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஷாலு, இவ்வளோ ஏர்லி மார்னிங்ல நீ ரூமுக்கு வந்துருக்க? என்ன விஷயம்? ஏன் மாமா, நான் உங்க ரூமுக்கு வரக்கூடாதா? உங்க ரூமுக்கு வரதுக்கு டைம் பார்த்துட்டு தான் வரணுமா என்ன? இங்க பாரு ஷாலு, என்ன விஷயம் அதை சொல்லு. எதுக்கு இவ்வளோ ஏர்லி மார்னிங்ல வந்திருக்க? எதனா விஷயமா? ஷாலு, ஷாலு, ஷாலினி. சாரி மாமா. மாமா இந்தங்க, உங்களுக்கு தான் காஃபி எடுத்து வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க மாமா. நான் உங்ககிட்ட காஃபி கேட்கவே இல்லையே ஷாலு. என்ன மாமா, நீங்க கேட்டாதான் கொடுக்கணுமா என்ன? எனக்கு தெரியாது ஏன் மாமா எப்ப காஃபி குடிப்பாங்கன்னு. இப்ப மார்னிங் டைம், நீங்க எழுந்திருச்சு காஃபிக்காக வெயிட் பண்ணுவீங்க எனக்கு நல்லா தெரியும் மாமா. அதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க மாமா. ஷாலு, இப்போ நான் காஃபி குடிக்கிற டைம் தான். ஆனா எல்லாரும் கொடுத்துட்டா குடிச்சிட மாட்டேன். துளசி வந்து கொடுத்தாதான் நான் குடிப்பேன். நீ போயிட்டு துளசியை வர சொல். ஓ மாமா, துளசி இன்னும் வரல. அவ வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ என்னமோ. அதான் நீங்க எவ்வளவு நேரம் காஃபி குடிக்காம இருப்பீங்க. அதான் மாமா நானே கொண்டு வந்துட்டேன். என்ன மாமா வாங்கிக்கோங்க, அவ வர லேட் ஆகும் போல இருக்கு. ஷாலு, அவ எப்போ வந்து கொடுக்குறாலும் கொடுக்கட்டும். அது வரைக்கும் யார் கொடுத்தாலும் காஃபி நான் குடிக்க மாட்டேன். கொண்டு போ, முடிஞ்சா நீ குடி, எடுத்துட்டு போ. அதுக்கு இல்ல மாமா. ஏன் மாமா, துளசி காஃபி கொடுத்தாதான் குடிப்பீங்களா? நான் கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா? ஆமா ஷாலு, துளசி கையால போட்டு கொண்டு வர காஃபிக்கு தான் 1000 மதிப்பு இருக்கு. எனக்கு மற்ற காஃபி மேல இஷ்டமும் இல்லை, ஈடுபாடும் இல்லை. நீ கொண்டு போகலாம். அப்புறம் ஷாலு, இன்னொரு வாட்டி காஃபி கொண்டு வரேன், அது சொல்ல வந்தேன் இது சொல்ல வந்தேன் அப்படின்னு அனாவசியமா ரூம் பக்கம் வராதுமா, ஓகேவா? ஏன்னா நான் எப்பவுமே பிஸியாக இருப்பேன். என்னை யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் பிடிக்காது. துளசி மட்டும்தான் வரணும், வேறு யாரும் இந்த ரூம் பக்கம் வரக்கூடாது, புரியுதா? மாமா, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கலாமா? நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும். துளசிக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் கூட எனக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன், அவ்வளோதானே? ஆமா மாமா. நான் யாருக்கும் மரியாதை கொடுக்காம இருந்தது கிடையாது. எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன். ஆனால் என் துளசிக்கு எல்லாத்த விட ஒரு படி அதிகமாக கொடுப்பேன். அவள் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கணும்னு நினைப்பேன். என் விஷயத்தில் வேறு யார் என் விஷயத்தில் என் பக்கத்தில் கூட வரக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் சொல்ல வரது நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். போமா. அண்ணா, சூர்யாண்ணா. டேய் என்னடா, எதுக்கு இவ்வளோ பார்த்துட்டோம்? என்னாச்சு? அண்ணா அது வந்து துளசி துளசி. என்ன கதிர், என்னாச்சு? துளசி என்ன? துளசிக்கு என்ன? அது வந்துண்ணா, துளசி வீட்டில் இல்லை. அதானே, துளசி வீடு பூட்டி இருக்கு. அதானே கதிர்? அண்ணா ஆமாண்ணா, அதே தானா. நான் காலையில் துளசியை பார்க்கலான்னு போகிறேன். ஆனால் துளசி வீடு பூட்டி இருக்குண்ணா. துளசியும் காணும், அத்தை காணும், யாருமே இல்லைண்ணா. வீடு பூட்டியே இருக்குண்ணா. இவ்வளோ நேரம் ஆகியும் துளசி வரலண்ணா. காமாட்சக்கா கிட்ட போய் கேட்டேன். காலையிலேயும் அத்தை சாவி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களாம்மா. எங்கே போகிறேன் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லலையாம்ண்ணா. என்னண்ணா ஆச்சு? துளசிக்கு எதுனா பிரச்சனையாண்ணா? நான் நினச்சதுதான், இப்படி தான் நடக்கும்னு நான் நினச்சேன். அது அப்படியே நடத்திட்டார் என் மாமனார். சரிடா கதிர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ண, நீயும் ஜீவாவும் போய் கார் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ வந்துடுறேன், போங்க. அண்ணா
துளசிக்கு எதுவும் இல்லைல்லண்ணா, எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லைல்ல? துளசி மறுபடியும் இங்க வந்துருவாள்லண்ணா? டேய், துளசி எங்கேயும் போக மாட்டான். துளசி இங்க தான் வருவா. அவ இனிமேலும் இங்க தான் இருப்பான். எங்கேயும் போக மாட்டான். நீ எதை நினைச்சும் பயப்படாத, சரியா? அண்ணன் சொல்றேன்ல, கண்டிப்பா துளசி இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா. நான் கூட்டிட்டு வந்துடுவேன், சரியா? நீ போ, நான் சொன்னதை செய். நான் போய் கூட்டிட்டு வரேன். நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். நீ போய் நான் சொன்னதை செய், சரியா? சரிங்கண்ணா. அம்மா அம்மா எதுக்குண்ணா? டேய், கேள்வி கேட்டுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ போ, நான் சொன்னதை செய், சரியா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நீங்க போங்க, நீங்க போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்கண்ணா. மாமா கொஞ்சமாவது காஃபி குடிச்சிட்டு போங்க மாமா. ஷாலினி, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல. ஓ, போய் உங்க வேலை என்னமோ அதை பாரு. ஓ. கதிர், சொல்லு ஷாலினி. என்ன இல்ல எனக்கு ஒரு சந்தேகம், அது மட்டும் கொஞ்சம் தீர்த்து வைக்கிறியா? என்ன? சீக்கிரம் கேளு, எங்களுக்கு வர டைம் ஆகுது. நாங்க போய் துளசியை பார்க்கணும். சீக்கிரம் கேளு. இல்ல என்ன நீ சூர்யா மாமா எல்லாரும் துளசின்னு துளசி பின்னாடியே போறீங்க. என்ன என்ன விஷயம்? என்னன்னா, துளசி எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்னு அர்த்தம். அப்போ என்ன? பிடிக்குமே. ஆனா துளசியை தான் அதிகமா பிடிக்கும். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெனிஃபர் சிஸ்டர் ஞானசேகர் ப்ரோ, இவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அவங்களுக்கு விஷ் பண்ணிடுவோமா? இனி திருமண நாள் வாழ்த்துக்கள் ஜெனிஃபர் சிஸ்டர், ஞானசேகர் ப்ரோ. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சிஸ்டர் ஜெனிஃபர் சிஸ்டர், ஞானசேகர் ப்ரோ. ஜெனிஃபர் சிஸ்டர், ஞானசேகர் ப்ரோ, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர். ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபர் துர்கா சிஸ்டர், அவங்களுக்கு நேற்றுக்கு பர்த்டேவா. நேற்றுக்கு வீடியோவில் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாரி சிஸ்டர், நீங்கள் நேற்றுக்கு மென்ஷன் பண்ணதுனால என்னால் நேற்றே விஷ் பண்ண முடியல. இருந்தாலும் ஓகே, பிளேட்டடாக விஷ் பண்ணுறேன். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே துர்கா சிஸ்டர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் துர்கா சிஸ்டர். துர்கா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சந்தியா சிஸ்டர், அவங்களுடைய அண்ணி சோனியா சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சோனியா சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சோனியா சிஸ்டர். சோனியா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. பை டியர்ஸ்.